ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாரதி நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மழை பெய்கிற சவுண்டு கேட்டு எந்திக்கிறாரு. காலை தரையில் வைக்கிறாரு. அங்கே ஃபுல்லாக மழை தண்ணியாக இருக்குது. லைட் ஆன் பண்ணி பார்க்குறாரு. ரூம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. கண்ணம்மாவை போய் ரூமில் பார்க்குறாரு. கண்ணம்மா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய ஆபத்து, எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு கண்ணம்மாவை. கண்ணம்மாவும் பதறி போய் வந்து பார்க்குறாங்க. ரூம் ஃபுல்லாக மழை தண்ணி வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு பாரதி கேட்குறாரு. தண்ணியை இறைச்சி வெளியில் ஊற்ற வேண்டியதான் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. இப்போ பாரதி கண்ணம்மா 2 பேரும் சேர்ந்து தண்ணியை இறைச்சி வெளியில் ஊற்றுறாங்க. அடுத்ததான் மறுநாள் இப்போது லக்ஷ்மியை பார்க்குறதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க கண்ணம்மா. பாரதியும் ஹேமாவை பார்க்குறதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. ஆனால் அவரோட காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வேறு வழி இல்லாமல் கண்ணம்மாவோட ஆட்டோவில் ஏறி போகிறாரு. பாரதி கண்ணம்மா 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆட்டோவில் வரதை ஹேமாவும் லக்ஷ்மியும் பார்க்குறாங்க. ஹேமா லக்ஷ்மி கிட்டக்க சொல்கிறாங்க, உன்னோட அம்மா எனக்கும் அம்மாவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லக்ஷ்மி ஹேமா கிட்டக்க சொல்கிறாங்க, உன்னோட அப்பா என்னோட அப்பாவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் எப்போதும் இருப்போம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா லக்ஷ்மி கிட்டக்க சொல்கிறாங்க, டேடி கிட்டே தான் கார் இருக்கே, அவர் அவரோட காரில் வராமல் சமையலம்மா கூட எதுக்காக ஆட்டோவில் சேர்ந்து வந்தாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க.